புளிமாங்காய் புளிமாங்காய். சுபா, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். நீ கூச்சப்படாமல் பதில் சொல்வதாயிருந்தால் நான் கேட்கிறேன். நீங்கள் கேட்கும் போதே ஏதோ கூச்சப்பட வேண்டிய விஷயம் என்று எண்ணி எனக்கு கூச்சமும் கூடவே வந்துவிட்டது. சிறு கேள்விதான். ஆமாம், குழந்தையை சுமப்பது உனக்கு பாரமாகப்படவில்லை? பாரமா? கடவுள் உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சுமையை தூக்கும் இன்பத்தை கொடுக்கவில்லையே, அதுதான் எங்களுக்குள்ள ஒரு தனி பெரும் பாக்கியம். தாயே, அந்த சுகம் உங்களுக்கே தனி உரிமையாக இருக்கட்டும். நல்ல வேளை கடவுள் எங்களை காப்பாற்றினார். கதையை விடு. என்ன அரசே, நான் சந்திரசைலத்திலிருந்து வருகிறேன். உங்கள் மாமியார் கருவுற்றிருக்கும் தன் மகளுக்கு காப்புச்சூட்டு அழைத்து வரும்படி ரதத்தோடு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். என் அம்மாவா? ஆம் தாயே. சுபா, ஏனப்பா அந்த தாய்க்கு ஒரு மகள் இருப்பது எப்போது ஞாபகம் வந்தது? ஐயா, நீர் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளும். பிரபு, கொஞ்சம் சாந்தமாக கேளுங்கள். ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் பெரும் பேர் இந்த சடங்கு. தாயிருந்தும் எனக்கு அந்த நலம் கிடைக்கவில்லையே என்று எண்ணி எண்ணி அழுதிருக்கிறேன். தெய்வமே எனக்கு அருள் செய்ய என் அன்னையின் அழைப்பு அனுப்பியிருக்கிறது. தயவு செய்து தடை சொல்லாமல் என்னை வழி அனுப்புங்கள். சுபா, தாயத்த நான் படும் துன்பம் உன்னையும் தாயத்தவளாக்க துணியுமா? என் உயிரான நீ உலக வழக்கு நின்று ஒதுக்கப்படுவதை நான் தான் விரும்புவேனா? ஏதோ என் இதயம் உன்னை அங்கு அனுப்ப ஒப்பவில்லை. ஒருவேளை உனக்குரிய மரியாதை அங்கு கிட்டாமல் போனால் நினைக்கும் போதே மான உணர்ச்சி கொந்தளிக்கிறது. சுபா, உனக்கு உத்தரவு தருவது எனக்கு நல்லதாகப்படவில்லை. என்னை தவறாக நினைக்காதே. உங்கள் இஷ்டம். கொடுத்து வைக்காதவளுக்கு இந்த முடிவு இயற்கை. சுபா, மகாராணி. அண்ணா, வாயும் வயிறுமாக உள்ள பெண்ணை உயிரும் உள்ளமும் போல் போற்ற வேண்டும். பூச்சூட வந்திருக்கும் தாயின் அழைப்பை ஏற்க மறுத்து விட்டீர்களா? ஆமா, அதனால் தான் இந்த சோக கண்ணீர். ஏனென்றால் பாசத்தின் மறு அவதாரம் அல்லவா என் மாமன் மாமியார். அண்ணா, சற்று பொறுமையாக கேளுங்கள். பெற்றோர்களின் கோபம் என்றுமே நீடிக்காது. அவர்களே மனம் மாறி வலுவில் நம்மை தேடி வந்துள்ள போது நாம் தடை சொல்வது அவ்வளவு அழகுமல்ல, நீதியும் அல்ல. என் வேண்டுகோள் அல்லது என் உத்தரவு, சுபாவை நீங்கள் மனமாற வாழ்த்து முகமலர போய் வா என்று கூறுங்கள். என்ன? நடப்பது நடக்கட்டும். எனக்கென்று என்ன ஒரு புது அவமானமா வந்து விட போகிறது? இதையே கொஞ்சம் இன்பமாக சொல்லிவிட்டால் என்ன நஷ்டமா? பொன்னகை சுமந்து போய் வா போய் வா போய் வா. தாய் வீடென்பதும் தன் வீடே, தந்தையின் நாடும் நம் நாடே. சேயோ சேயோ வரக்கண்டா, இரவா
கண்ணில் பொன்னகை சுமந்து போய் வா போய் வா போய் வா. கண்ணில் புன்னகை சுமந்தே போய் வா போய் வா போய் வா. தருமன் சூதாடினான், நாடு நகரும் வீடு வாசல் இழந்தான் என்றான். உலகம் சிரிக்குமே, உனக்கு இந்த புத்தி வர வேண்டுமா? அம்மா, விதி வழிதானே மதி செல்லும். பெற்றவள் செய்த பாவம் பிள்ளைகள் மீது தானே வந்து முடியும். அத்தை தேவா, சிறியவன் என்று ஒதுங்கி விட்டாயா? சாஸ்திரம் அறிந்தவன் அல்லவா நீ? எது நீதி, எது நடக்கும் என்பது உணர்ந்தவன். ஆத்திரப்படும் அனைவருக்கும் நீதான் ஆறுதல் கூற வேண்டும். விதி நம்மை ஏய்த்து விட்டது. ஆனால் நாம் செய்த தவம் நல்லவர்கள் பலர் குறுக்கிட்டு 12 வருட வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞானவாசமும் முடித்து வந்தால் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறலாம் என்ற நிபந்தனையை விதித்து விட்டார்கள். அது சரியென துரியோதனனும் நாமும் ஒத்துக்கொண்டோம். இதன் பிறகு கடந்ததை பேசி காலம் கடத்துவதும் ஆனதற்கு கோபத்தை காட்டுவதும் விவேகமாக. ஆக வேண்டுவதை செய்ய வேண்டும். சரி தர்மா, புறப்படலாமா? தாயே, தாங்களும் எங்களுடன் வருவதா? ஐயோ, நான் செய்த தீவினைக்கு நீங்களுமா இலக்காக வேண்டும்? வேண்டாம் அம்மா, வேண்டாம். அம்மா, பிறந்தது முதல் துளி துன்பத்தையும் கண்டறியாத தாங்கள் எப்படி அம்மா மலை, வனம், மழை, குளிர் இவைகளோடு போராடி துன்புறுவீர்கள்? இக்கொடும் துன்பத்தை விட மக்களை பிரிந்து நான் படும் மரணவேதனை எவ்வகையிலும் சிறியதல்ல மகனே. அம்மா, வனவாசம் என்ற நிபந்தனை எங்களுக்குரிய தண்டனை. ஆனால் எங்களை பெற்ற பாவத்திற்காக எங்களை பிரியும் துன்பம்தான் உங்களுக்கு தண்டனை. அறம் தெரிந்தவன் சகாதேவன், அவன் கூறுவதுதான் நீதி. நீங்கள் திரும்பும் வரை குந்தி தேவி என் குடிசையில் வாழட்டும். அண்ணா திருதராஷ்டிர மகாராஜா விரும்பினால் அங்கும் தங்கட்டும். ஐயோ, வாழ்விழந்த எனக்கு இனி துன்பம் வந்தால் என்ன? அம்மா திரௌபதி, துரியோதன மகாராஜாவின் உத்தரவு, பஞ்சபாண்டவர்களும் பத்தினியும் காலம் கடத்தாமல் உடனே ஊரை விட்டு காடு நோக்கி புறப்பட வேண்டும். குழந்தையை எரிந்த பாவம் தொடர்ந்து குழந்தைகள் இன்பத்தை இழந்தே நிற்க வேண்டுமா? அம்மா, அப்பா. அப்பா பாவம் குழந்தை பாம்பை பார்த்து அப்பா என அழைக்கிறது. நீங்கள் செய்வது தெய்வத்திற்கு அனுப்புமா? நிறை கர்ப்பிணியை பிடித்து தள்ளுவதை விட கொடுமை உலகத்தில் உண்டா? இரு உயிருக்கும் ஆபத்து வந்து விட்டார். எது வந்தால் எனக்கு என்ன? அப்பா, என்னப்பா இது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஏனம்மா புரியவில்லை? புத்தி செத்து விட்டதா? காப்பிட்டு பூச்சூட்டி
என் கருவில் வளரும் கண்ணை வாழ்த்துவீர்கள் என்றல்லவா நான் வந்தேன். அது மட்டும் தானா? இன்னும் என்ன எண்ணி வந்தாய்? கன்றீந்த வாழை கட்டி கனியோடும் தோரணங்கள் கலந்து கட்டி மண்டபம் மறைத்து மலர் பந்தலிட்டு வழியெல்லாம் தோழியர் வண்ண மலர் கொட்டி குலம் வளர் கருவளர் நிறைவேறுவாய் நீ வாழே என் மகளே என்று தந்தையும் என் முகம் காட்டி எதிர்கொண்டு அழைப்பீர்கள் என்றும் எண்ணி வந்தேன். நல்ல கனவு. ஆனால் இந்த கணகரிடம் பலிக்கவில்லை. உனக்கு மானம் இருந்தால் மரியாதார் வாசல் நோக்கி வரலாமா? அப்பா, அழியாமல் நுழைந்தவள் அல்ல, வாவென்று அழைத்தது யார்? நீ கேட்க கற்றவள். அப்படி கேள். மானம் மறந்தவள் என் மனைவி. வெளிநாடு சென்ற கணவன் வரமாட்டான் என்று எண்ணி நீ வாமகளே பூச்சூடி போய் என அழைத்து விட்டாள் உன்னை. அதை நம்பி நீ வரலாமா? உன் சுயாரிவு உனக்கு எங்கே போயிற்று? உயர்ந்தவன் விட தாழ்ந்தவன் உயர்வு என்று அன்று எங்கள் கண்ணில் மண்ணை தூவி ஓடுகாரி என வீடு விட்டு ஓடினவள் மறந்த இடத்தை மீண்டும் தேடி வருதல் மனமை அல்லவா? இப்போது என் நாடு விட்டு ஓடிப்போ. கோடி கொட்டினாலும் இனி இருப்பேன் என்று எண்ணாதே. அழு, நன்றாக அழு. போகாதே போகாதே என்று அழுதேனே, அதை கூட உன் புத்தி ஏற்க மறுத்து அப்போதும் அழுது கொண்டே இருந்ததே. இனி இப்போதும் எப்போதும் இந்த அவமதிப்பை எண்ணி எண்ணி அழு. நானும் அழுது கொண்டே இருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். தாயன்பை இழந்து துன்பப்படும் உங்களுக்கு என்னுடைய அதே நிலைமையும் சேர்ந்து துன்பத்தை பெருக்க கூடாதே என்றுதான் நான் போக விரும்பினேன். ஆனால் அது ஏருக்கு மாறாக இனிமேல் இடி விழுந்தாற் போல் போகும் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, இதற்கு வீணாக இவ்வளவு ஆத்திரமும் கோபமும் தேவையே இல்லை. இதனால் நமக்கொன்றும் பழி வராது. உலகம் அவர்களைத்தான் பழிக்கும். சுபா, இந்த நிலையில் நீ அழக்கூடாது. உன்னை பெற்ற தாயை விட அன்பு மிகுந்தவள் நான் ஒருத்தி இருப்பதை நீ மறக்கலாமா? அவர்களை விட பன்மடங்கு உயர்வாக நான் அச்சடங்கை நடத்திவிட மாட்டேன். துள்ளி வந்த மானின்
இன்று கிருஷ்ணன் தூது வரப்போகிறானே, என்ன முடிவு சொல்வது? சண்டை செய்வது க்ஷத்ரியனின் உரிமை. இல்லை, சமாதானமே நலமுடையது. இது குடும்ப சண்டை. இதற்காக குடிமக்கள் அழிய வேண்டாம். தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது. அதுவல்ல, விட்டுக் கொடுப்பது வீரமாகாது. இல்லை, விட்டுக் கொடுப்பதற்குத்தான் அதிகம் வீரம் வேண்டும். பலே, இதனால் விட்டுக் கொடுப்பதையே செய்து வரும் கோழையரும் இனி வீரராவர். விளையாட்டுத்தனம் இது. இனிமேல் இங்கு பெருந்தன்மைக்கு இடமிராது. வயது ஏறினால் நடை தளரும். வயது உள்ளவர் ஓட விரும்புவது குற்றமாகாது. வெறுப்புடையது பேச்சு, விடுக. சிறப்புடையது செயல்தான். முதலடியிலேயே வருகிறவர் முயற்சியை முறியடிக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி, நம் ஒற்றுமையை கூட்ட ஏகோபித்த எதிர்ப்பை காட்டி எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்காமல் இருந்தபடியே அனைவரும் இருந்து விட வேண்டும். யாரும் மறந்துவிடக் கூடாது. பரமாத்மா, விதுரா, அதோ கிருஷ்ணன். அடடே, என்ன அவசரம் துரியோதனா உனக்கு? நானே உன்னிடம் தேடி வரும்போது அதற்குள் நீ வந்து ஏன் காலில் விழ வேண்டும்? என்ன இருந்தாலும் உன் பண்பும் என் மீதுள்ள அன்பும் அளவிடக்கூடியதா என்ன? வாசுதேவா, வருக வருக. சபையின் சார்பாக என் வணக்கம் ஏற்க. எல்லோருக்கும் வணக்கம். மாமா, நலமா? நலம்தான். ஓ, சகுனி மாமா, சௌக்கியமா? எனக்கும் உனக்கும் நலக்குறைவு ஏது கிருஷ்ணா? பாம்பின் கால் பாம்பரியும். பலே, மைத்துனா, மைத்துனராக வராமல் தூதராக வந்தீரே, என்ன தூது? சமாதான தூது. இங்கு சண்டை நடக்கிறதா என்ன? யார்? ஓ, கர்ணனா? பாவம், ஏதும் அறியாதவன். ஆனால் நீ நல்லவன். இப்போது சண்டை நடக்கவில்லை, இனியும் நடக்காமல் இருக்கத்தான் நான் தூது வந்தேன். அப்படியா கிருஷ்ணா? ஒரு சிறு சந்தேகம். சண்டையிட விரும்புவது யார்? பாண்டவர்கள் சண்டையிட விரும்ப மாட்டார்கள். அர்ஜுனன் இருக்கும் போதுமா? அவன் அண்ணன் பீமனும் இருக்கிறான். என்றாலும் தலைவன் ஒரு தருமன். அங்கு தலையிருக்க வால் ஆடாது. உணர வேண்டிய அறிவுரை. சித்தப்பா, உடன் பிறந்த வியாதினி. துரியோதனா, இரு. கண்ணா, நாடி வந்த நோக்கத்தை இங்கு கூடியுள்ள சபை முன் கூறு. பாண்டவர்களுக்கு தண்டனை 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம். அது வெற்றியாக முடிந்தது. இதை சபை அறியும் அல்லவா? அதனால் ஒன்றுமில்லை, சேர வேண்டுவதை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. என்ன வேண்டும்? பாதி ராஜ்யம். யார் கொடுக்க வேண்டும்? கௌரவர்கள். ஏன் கொடுக்க வேண்டும்? பாகத்திற்குரிய பங்காளிகள். பங்காளியாவது பாகமாவது எங்கிருக்கிறது உரிமை? ஏன் இல்லை? தர்மன் சூதாடினான், சூழ்ச்சிக்காரன் அழைத்தான், ஆடினான். மதியிருந்தால் மறுத்திருக்க வேண்டும். விதி அதுவல்ல, அறைகூவலை மதிப்பதுதான் அரசருக்கு அழகு. மதித்தான், ஆடினான், அரசை இழந்தான், போகட்டும். பிறகு அடிமையும் ஆனான். அதோடு நின்றானா? மனைவியை பணைய வைத்தான். பதிவுள்ளவன் செய்வானா? ஓஹோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. கர்ணா, வேண்டாம். ஏன் தலை சாய்கிறதா? கர்ணா, கண்ணா, மனைவியை பணைய வைப்பதா? ச்சே, பிறவிக்கு மானம் வேண்டாமா? அதை இழந்தவன் வாழ வேண்டுமா? அந்த வாழ்வுக்கு சொத்ததற்கு, சுகமதற்கு, அதற்கு தூது ஏன், துணையே? கர்ணா, உன் பேச்சு அதிகம். ஆனால் வீண் பேச்சல். நிறுத்து. நடந்ததை மற, சத்தியத்தை நினை.
தத்துவத்தை அறி. தத்துவம் இதென்ன புது வித்தை? வித்தை அல்ல, உண்மை இது. தோல்வி மனிதனுக்கு வெறி மூட்டும், வெறியில் மதி மாறும். எதிரி அது சமயம் இடம் கண்டு இடிப்பான், வெறி மேலும் வீங்கும். நெறிகட்டு அறம் விட்டு தடம் மாறி படுகுழியில் வீழ்வான். இல்லை, எதிரி விழ வைப்பான். இந்த அநீதியில் கைதேர்ந்தவன் சகுனி. விதி விட்டு விலகி சதி செய்ததை மறக்காதே, இன்று நீதி செய்யவும் மறுக்காதே. ஆஹா, உத்தமன் கூறும் சத்திய சொல் அத்தனையும். இதற்கு மேலும் வரட்டு வாதமும் முரட்டு பிடிவாதமும் நேர்மையாகாது. அண்ணா திருதராஷ்டிரரும் அறிவு நிறை பெரியோரும் தர்மம் கூற வேண்டும். சித்தப்பா, அரசுக்குரியவன் நான். என் உடமைக்கு இடையில் வர யாருக்கு உண்டு உரிமை? பாண்டவருக்கு சேர வேண்டுவது பாதி பங்கு. இது நீதி. இதுவே என் முடிவு. நான் இறந்த பிறகு அது. ஐவருக்கும் ஆளுக்கொன்றாக 5 ஊரையாவது கொடு. 5 ஊரா? 5 வீடு கூட கிடையாது. ஊசி முனை இடம் கூட கிட்டாது. எழுந்து நட. துரியோதனா! முழுங்காயை! துரியோதனா, மன்னிக்க வேண்டும் தாத்தா, மன்னிக்க வேண்டும். நான் மாற மாட்டேன். துரியோதனா, அப்படி சொல்வது தவறு. அல்ல, அதுவே சரி. பரந்தாமனின் வேண்டுகோளோ மிகச் சிறிது. உணர்ந்து பார். குருதேவா, குருதேவா, அளவை பொறுத்ததல்ல, உரிமையை பொறுத்தது விஷயம். மகனே, அப்பா, அடக்கம் எல்லாமே நல்லதை அழித்து விடும். அறிந்து முடிவுக்கு வா. நான் சொன்னதே முடிவு. அப்படியா? அதன் விளைவு என்ன ஆகும்? ஏதாகட்டும், தயார் நான். போர்தான் முடிவாக இருக்கும். அது உனக்கு இஷ்டமா? என் இஷ்டமே அதுதான். அப்போதுதான் அவர்கள் அழிவார்கள். இப்போதே எப்படி முடிவு கூறுவது? யாராலும் முடியாது. இந்த சிரிப்பு எமது முடிவை குறிப்பதா? உனக்கு புரியும், எனக்கு என்ன தெரியும்? நான் வரட்டுமா? பசியாரி போகலாமே. உன் தம்பி விதுரர் குடிசையில் உண்டது இன்னும் குறையவில்லை. பக்தியோடு பரிமாறிய உணவல்லவா? ஐயோ பாவம், என் மீதுள்ள வெறுப்பை அவர் மீது காட்டிவிடாதே. அவர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? பாண்டவர்களுக்கு, உனக்கு. நான் நல்லவருக்கு நல்லவனடா. காட்டிக் கொடுப்பது உமது தொழில். அது உமது குற்றம் அல்ல, பிறவி குணம். சிவா, மிரட்டாதி. எம்மோடு இருந்தும் எதிரியின் தூதனாக வந்தவருக்கு விருந்து வைத்தீர், எம்மை கட்டவன் என்றீர். ஒன்றாக பிறந்த சித்தப்பன் என்றால் இந்த புத்தி வருமா? தாத்தாவின் தாசி வைத்து பிள்ளை நீர். உமக்கு பிறவி புத்தி போய்விடுமா? என்ன சொன்னார்? என் இதயத்தை இந்தியால் குலைத்திருந்தால் கூட பொறுத்திருப்பேன். என்னை பெற்றவளை இழிவாக பேசினாய். ஐயோ அம்மா, நான் என்ன செய்வேன்? அதை கேட்டு உன் மீது இறக்கத்தோடு இருக்கிறேன். என்ன செய்ய? துரியோதனா, நீ பேசுவதெல்லாம் தவறு. அவர் வில் உலகை அழிக்கும். பரந்தாமா, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினேன். என் வில் உலகை அழிக்கும். அது இந்த மூர்க்கனுக்கு உதவக்கூடாது. உலகில் வீரத்திற்கு உயர்வாக இருந்த ஒரே தனுஷ் விஷ்ணுவின் கையாயுதம். அது முறிந்தது. நல்ல வீரமும் இருண்டது. துரியோதனா, இது சமயமா உனக்கு இப்பெரு நஷ்டம் வர வேண்டும்? என் உயிர் நண்பன் கர்ணன் எனக்கு உண்டு. அவனிலும் உயர்ந்தவராயும். அவசரப்படாதே. கர்ணன் வீரத்தை நான் கண்டதில்லை, கேட்டதுண்டு. ஆனாலும் இதுவரை எத்தனையோ களம் கண்டவர் பீஷ்மர் தான். யுத்தத்தழும்பேறிய தாத்தா. அவர் துணை இருப்பதுதான் உனக்கு ஒரு பெரும் ஆறுதல். கர்ணா, நீ கோபப்படாதே. உன்னை நான் குறைத்து விட்டதாக. சரி, நான் புறப்பட வேண்டியதுதானே? மறு யோசனை செய்தாவது எனக்கு வேறு நல்ல பதில் தர முடியுமா? தந்திருப்பதே நல்ல பதில்தான். அப்போது அடுத்த சந்திப்பு எங்கே? போர் பூமியில். கிருஷ்ணா, என் மக்களுக்கு 5 கிராமங்களை கூடவா கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். இது என்ன நியாயம்? நான் என்ன செய்யட்டும் அத்தை? நீதியை சொன்னேன், தர்மத்தை சொன்னேன். ஆனால் ஊசி முனை இடமும் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சரி, இனிமேல் என்ன முடிவு? உன் மக்கள் உன் சொத்து. முடிவு செய்ய வேண்டியது நீ. கிருஷ்ணா, நீ திருடன். என்னை சோதிக்கிறாய். ஆத்திரம் வந்தால் எல்லோரும் என்னை திட்டிவிட வேண்டும், அவ்வளவுதானே? நீ ஏன் உன் எண்ணத்தை கூறக்கூடாது? அரசியாக பிறந்து அரசியாக வாழ்ந்து 5 வீர மக்களையும் பெற்றேன். அதன் பலன் வயிற்று சூற்றுக்கு பிறர் வீட்டில் வாழ்கிறேன். இதுதான் எல்லோருக்கும் சந்தோஷம் என்றால் சாகும் வரை இப்படியே இருந்தேன்.
சண்டையை தடுக்கும் பொருட்டு நீ குடிசையிலும் வாழ சம்மதிப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் ஆசை யாரை விட்டது? அத்தை, அத்தை, வேண்டாம் வேண்டாம், அது ராஜவிழி. அதை பார்க்கவே எனக்கு பயம். உலகத்தை அழிப்பதும் உனக்கு ஒரு விளையாட்டாயிற்று. என் துன்பத்தை கண்டு எப்படி இரக்கம் வந்துவிடும்? என் பிறவி குணம் அது. இறக்கும் போதும் சிரிப்பை விரும்புகிறவன் நான். சரி, விளையாட்டை விடு. அத்தை, யுத்தம் நிச்சயம், வெற்றியும் நிச்சயம். யாருக்கு? துரியோதனனுக்கு. என்ன அவசரம் அத்தை உனக்கு? துரியோதனனுக்கு அல்ல என்றுதானே சொல்ல வந்தேன். கண்ணா, துன்பம் ஏற்கனவே என் உள்ளத்தை அரித்து விட்டது. இனியும் விஷமமாக எதையாவது பேசியோ செய்தோ என்னை உயிரோடு கொன்று விடாது. இப்போது வெற்றியெல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. மீண்டும் விளையாட்டா கிருஷ்ணா? இல்லை அத்தை, இனி எல்லாமே விஷயம்தான். முதலில் இப்போது நீ ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அத்தை, சிறு வயதில் உனக்கு ஒரு மகன் பிறந்து அதை நீ ஆற்றிலே எரிந்து விட்டது உண்மையா? கண்ணா, உன் தகப்பனுக்கும் இது தெரியாது. உனக்கு எப்படி தெரிந்தது? என் தோழி ஒருத்திக்குத்தான் தெரியும். அவளும் இறந்து விட்டாளே. பாவ காரியங்கள் என்றும் மறைந்து விடாது அத்தை. அது எப்படியோ வெளிவந்துவிடும். கண்ணா, என்னை மன்னித்து விடு. அத்தை, உலகம் அறிந்தவன் நீ. நான் செய்த அந்த அநீதிக்காக இதுவரை பட்ட துன்பம் போதும். அப்பா, என்னை காப்பாற்று. அத்தை, உன் முதல் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். என்ன? என் மகன் உயிரோடு இருக்கிறானா? யார் அவன்? கிருஷ்ணா, சொல்ல சீக்கிரம். உன் மகன்தான் உன் எதிரி. அர்ஜுனனை அழிக்க பிறந்ததாக முழக்கமிடுகிறானே, அவன்தான் அவன். கர்ணன். கர்ணன் என் மகனா? ஐயோ, ஒரே உதிரத்தில் உதித்த புழு ஒன்றை ஒன்று அழிக்க உறுதியா? கண்ணா, உன் திருவிளையாட்டு என்ன கொடுமையப்பா. அதை விடு அத்தை. உடனே நீ புறப்பட்டு கர்ணனிடம் போ. நானும் அதைத்தான் நினைத்தேன். அவனை நம்முடன் அழைத்து வந்து விட்டால் எதிரிகள் கூட்டம் தானே அடங்கிவிடும். ஆஹா, ஆஹா, அழகான யோசனை அத்தை. அப்படியே பலமாக முயற்சி செய். அத்தை, அது முடியாவிட்டால் அதன் பிறகாவது என் யோசனைப்படி செய். சரி, என் யோசனை நடக்காது. உன் யோசனையை சொல். நீ வராவிட்டால் போகிறது 2 வரமாவது கொடு என்று கேள். வரமா? ஆமா. என்ன வரம்? அது ரகசியம். அர்ஜுனனை கொன்று விடுவதாக அவன் துரியோதனனிடம் சொல்லி இருக்கிறான். அர்ஜுனனை அழிக்க வல்லது கர்ணனிடம் உள்ள நாகாஸ்திரம் ஒன்றுதான். அதை ஒரு முறைக்கு மேல் விடக்கூடாதென ஒரு வரத்தை கேட்டுவிடு. அது முதல் தடவையே அர்ஜுனனை கொன்று விடாதா? ஆமாம், கொன்றுவிடும். ஐயோ கிருஷ்ணா! என்ன அத்தை, நான் தான் கூடவே இருக்க போகிறேனே. எதையாவது செய்து சமாளிக்க பார்க்கிறேன். அதற்குள் நீ பயப்பட்டு விடாது. சரி, 2வது வரம்? அர்ஜுனனை தவிர மற்ற 4வரையும் கொல்வதில்லை என்ற உறுதிமொழியை கேள். கிருஷ்ணா, இதனால் எல்லாம் கர்ணன் உயிருக்கு ஏதும் ஆபத்து வராது? அதை எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அவனுக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். முதல் மகன், அவனை மட்டும் இழக்க எனக்கு எப்படி மனம் வரும்? இருந்தாலும் உனக்கு ஆசை அதிகம் அத்தை. மற்றவர்கள் எல்லாம் அழிய வேண்டும், உன் மக்கள் மட்டும் எல்லோரும் அப்படியே இருக்க வேண்டும். அதுதானே? மனித பிறவி எப்ப மாயை விடுமா? அத்தை, அத்தை, நீ ஒரு உண்மையை உணர வேண்டும். வல்லவனாக ஒருவன் பிறக்கலாம், ஆனால் வளர்ப்பால் தான் அவன் நல்லவனாகவும் ஆக முடியும். பழிக்கு பயந்து கர்ணனை நீ இழந்து விட்டாய். அவனும் தீயவரோடு சேர்ந்து விட்டான். தீமைகளை ஒழிக்க புறப்படும் போது ஒருவனை மட்டும் ஒதுக்கிவிடு என்று கேட்பது சரியா? கிருஷ்ணா, தர்மம் தெரிந்த உன்னிடம் நான் வாதிக்க முடியுமா? இருந்தாலும் பெற்ற வயிறு கேட்கிறதா? நான் என்ன செய்யட்டும்? அத்தை, ஊரறிய உன்னோடு வாழாத மகன் கை தவறி போன
எப்படியோ தப்பி பிழைத்து வந்து சேர்ந்தால் சேரட்டு. அப்படி மனத்தை தேற்றிக்கொள். என்னை போல் ஒரு பாவி கர்ணன் தாயாக பெற்றதற்கு அவனுக்கு என்னென்ன அவமானமோ அவதியோ யார் கண்டார்கள்? அத்தை, அத்தை, புறப்படு. எப்படியோ யுத்தத்திற்கு தாம்பூலம் வாங்கி ஆகிவிட்டது. அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டாமா? யுத்த சாஸ்திர முறைப்படி இப்போது முதலில் தளபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். மகாவீரன் கர்ணன் தான் தளபதி. துரியோதனா, அவசரப்படாதே. மகாவீரன் என்ற தகுதி மட்டும் அந்த பதவிக்கு போதாது. வயது வேண்டுமா? சந்தேகம் என்ன? வயதானவர்களிடம் வில்லை கொடுத்தால் ஊன்றிக் கொண்டுதான் நடப்பார்கள். அதை உயர்த்தி பிடிக்க என் போன்ற இளம் காளையர்கள் தான் தேவை. வெறும் அகந்தை உன் வார்த்தை. தாத்தா, கோபப்பட வேண்டாம். கர்ணன் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது. இல்லை, திறந்த வழியில் பானங்களை பறக்க விடுவது ஒரு வான வேடிக்கை. அதில் வீரமில்லை, வெறும் கூச்சல். அது ஓயட்டும். வீரம் இருந்தால் எழுந்து என் எதிர் வரட்டும். கர்ணா, மார்தட்டுவது வெறுப்பை வளர்ப்பதாகும். அமர்ந்து விடு. என் பேச்சு கேளுங்கள். கர்ணனை விட எத்தனையோ களங்கண்டு யுத்தத்திரம் அறிந்தவர் பீஷ்மர். இதை எண்ணுங்கள். இதுதான் சரி. தனிமையில் யானை பெரும் பலம் கொண்டதாயினும் மிருகவரி கொண்ட காட்டை கட்டியாள ராஜகுணம் கொண்ட சிம்மமே சிறப்பன பாடம் உள்ளது. அதலின் யானையையும் அடக்கியாளும் சத்திரிய சிம்மம் ஒன்றுதான் களத்தை கட்டியாளத்தக்கது. அதே போன்றவர் தனிநிகர் கொண்ட வீர பிரம்மச்சரிய பீஷ்மர் ஒருவரே ஆவர். தானை தளபதிக்கு ஒருவர், பிறப்பால் உயர்ந்தவர். அவரே நம் தலைவர். பிறப்பறியாது எங்கோ இடைகள் முளைத்த புல்லுருவிகள் எவருமே எதிர்கொள்வார். இது என் எண்ணம். நண்பா, எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரே ஈனத்தை சாபத்தை சொல்லி சபையை சமயத்தில் தந்தையப்படுத்துகிறார் ஒரு சந்தர்ப்பக்காரன். தாயின் பழியை மகன் சுமக்கிறேன். என் பாவம் இது. என் செய்வேன். அம்மா. கர்ணா, மாவீரன் நீ, எதற்கும் கலங்காதி. என் நலவே உன் குறிக்கோள். எதையும் பொறு, உயரும் உன் பெருமை. துரியோதனா, பிதாமகர் பீஷ்மரே தளபதி ஆவார். நம் குலத்தந்தை கௌரவிப்பது நமக்கு பெருமை. அப்படியாகட்டும். தாத்தா பீஷ்மரே தளபதி. பிரபு, இதோ வீரவாள். நன்றி, மிக நன்றி. சேனை தலைவரே, இப்போதே 4 வகை சேனை தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து நியமித்து விடலாம் அல்லவா? ஆம், இப்பொழுதே நியமித்து விடுகிறேன். மகாஜனங்களே, எந்தவித உதவியும் இன்றி தனித்து நின்று போராடும் திறம் பெற்ற பெரும் வீரனே அதிரதனாக கொள்ளப்படுவார். அதன்படி பீஷ்மராகிய நான், துரோணாச்சாரியார், அவர் மகன் மாவீரன் அஸ்வத்தாமன் ஆகிய நாங்கள் மூவருமே அதிரதர்களாகின்றோம். அடுத்து சல்லியன், பகதத்தன், பூரிஸ்ரவஸ் ஆகிய 3 பெரும் வீரர்களையும் ஒரு தேர் உதவி கொண்டு மட்டும் போர் புரியும் மகாரதர்களாக நியமிக்கிறேன். 100 பேர் துணை கொண்டு போர் புரியும் சமரதர்களாக கிருதவர்மன், கிருதலோச்சனன், கனகன் ஆகிய 3 நியமிக்கிறேன். கடைப்பகுதியில் பெரும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் அர்த்தரதனாக கர்ணனை நியமிக்கிறேன். அர்த்தரதனானால் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் கோழைகளில் ஒருவனானான். பீஷ்மரே, மக்கு நெஞ்சிலே துணிவிருந்தால் நீர் நியமித்த கேவலம் இந்த அர்த்தரதனோடு அதிரதனும் தளபதியுமாக வீற்றிருக்கும் நீர் நேருக்கு நேர் நின்று போர் புரியும். சொல்லுவதை கேள். வாரி முறையிலே கொடு. பீஷ்மரே, சுயநலம் காரணமாக பழிதீர்த்துக் கொள்ள எண்ணும் நீர் தலைமைக்கு அருகதையுடையவர் தானா? சத்தியம் உணர்ந்து சொல்லும். சத்தியம் எது என்பதை உணர எனக்குத்தான் தெரியும். அது பற்றி பேச உனக்கு அருகதை இல்லை. நரிக்கு நாட்டாண்மை கொடுத்தால் பொது நலம் அழியும், தன் வயிறு நிறையும். அதுபோல் தலைவர் நீர். நரிக்குத்தான் காரியமாற்றும் திறமை உண்டு. கர்ணா, இன்று நான் உன் தலைவன். மரியாதையாக இட்ட பணி செய்து பணிந்து கிட. இந்த வாளின் மீது உறுதியிட்டு கூறுகிறேன், பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரை நான் போர்க்களம் புகிறேன். இது சத்தியம்.
ராஜமாதாவா? நான் செய்த தவம் குந்தி தேவியார் என்னை தேடி வந்தது. நாளெல்லாம் என் அப்பன் ஒளிக்கடவுளை வணங்கியதன் பலன் என் தாய் போல் என்று தாங்கள் எதிர்வந்தீர்கள். வாருங்கள், தங்கள் பாதம் பட என் குடில் புனிதம் பெறட்டும். வாருங்கள். அமருங்கள் தாய். என் மனைவி அழைக்கிறேன். வேண்டாம். எத்தனை காலம் உன்னை அறியாமல் இருந்தேன். உன்னோடு தனித்திருந்து உரையாடி மகிழ வேண்டும். எருமகனே, உண்ணவோ அருந்தவோ ஏதாகிலும் உன்னை காண உடல் குளிர்ந்தேன். உன்னோடு பேச பசித்தீரும். என்னிடம் எவ்வளவு பரிவு உங்களுக்கு! வந்தது முதல் உங்கள் ஆனந்த கண்ணீரும் வாய் நிறைந்த மங்கள சொற்களும் என் உடல் சிலிர்க்கிறது தாயே. அப்படியா கர்ணா? இந்த இதயம் இருக்கிறதே, இது ஒரு அற்புதமான படைப்பு. பந்தங்களை ஒன்றின் மீது ஒன்று கொண்டுள்ள ஆசாபாசங்களை அறிவிப்பின்று தானே நுகரும் ஒரு தனிச்சிறப்பு அதற்கு அதிகம். அது மட்டுமா? இன்பத்தை ஏற்க தூண்டுவதும், பிறகு துன்பமன அதை வெறுப்பதும், வெறுத்தது தவறு என பிறகு துடிப்பதும் என்னே அதனுடைய சபலம், என்னே அதனுடைய இரக்கத்தின் நுட்பம். நீ எதையோ நினைத்து சொல்வது போல் தோன்றுகிறது. என் நினைப்பு அது நிரந்தர வேதனை. முழுமையான லட்சணங்கள் அமைந்த உனக்கும் வேதனை என்றால் விதியின் கொடுமைதான் பொல்லாதது. இரக்கமில்லா இதயம் ஒரு பெண்ணுக்கு, அதிலும் தாய்க்கு, விதி என்று கூறி குற்றவாளிகள் தப்பிக்கலாம். ஆனால் இடிபட்டவன் தப்பிப்பது இயலுமா? சேய்க்கு தாய் செய்த துரோகம் கொடுமை. தாய்க்கும் இல்லை அம்மா இந்த நிலை. தாயே, என்னை பாருங்கள் தாயே, என்னை பாருங்கள். என் கண் எரிகிறது, ரத்தம் கொதிக்கிறது, நரம்பு துடைக்கிறது, என் கரம் துடிக்கிறது. இது மகனுக்கு இயற்கை. அந்த தாய் எதிர்பட்டால் பழி. என் உயிரை உணவு வைத்து சிறுக சிறுக கொல்ல வைத்த அந்த தாயை மேலே சொல்லுதல் பாவமா, நரகமா? இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. பழி ஒன்றுதான் எனக்கு சொர்க்கம். புண்ணியம் செய்தவளப்பா உன் தாய். அவள் உன்னால் அழிக்கப்பட என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அதை நீ செய்தால்தான் அவளுக்கும் மோட்சம், உனக்கும் சொர்க்கம். உன் தாயை சொன்னா நீ உன் சொல்லி நின்றும் பின்வாங்க மாட்டாயே. யார் அந்த தாய்? யார் அந்த தாய்? அறிந்தால் கூறுங்கள். அந்த தாய் எழுந்து சென்று நீ தேடி தெரிய வேண்டுமா? இதோ நான் தான் மகனே, நான் தான் உன் தாய். என் தாயின் பால் நான் கொண்டுள்ள ஆத்திரத்தை சாந்தப்படுத்த கையாளும் நூதன வழியா இது? அம்மா, தாயினத்திடம் உங்களுக்கு எவ்வளவு இரக்கம்! இது போன்ற ஒரு பெருநிதியை நான் தாயாக பெற அவ்வளவு பாக்கியம் செய்தவனா? ஐயோ, பாவத்திற்கெல்லாம் உறைவிடமான என்னை பற்றி எவ்வளவு உயர்ந்த எண்ணம் உனக்கு! கண்ணா, என்ன நம்பு. இந்த பாவிதான பாவம் தாய், இது சத்தியம். தாய், என் தாய், தர்மம், வீரம், அறிவு போன்ற மக்களை பெற்றெடுத்த தாங்களா என்னையும் பெற்றெடுத்த தாய்? நான் பிறந்த அன்றே என்னை பேழையில் வைத்து ஆற்றி நெறிந்தாய் என் தாய். தாங்கள் தானா அந்த தாய்? இதே பெட்டிதான். இதோ உன்னோடு நான் அனுப்பிய என் புடவை. ஓரிரவு முழுதும் உன்னையும் என்னையும் மூடி மறைத்திருந்த என் சேலையை உன்னோடு துணை அனுப்பினேன். அம்மா, குழந்தையின் குரல் கேட்டேன். அம்மா, அன்று என் செவி சுவைத்த இன்பத்தை